துச்சாதனனை வெல்லப் போகின்றீர்கள், கர்ணனை வெல்லப் போகின்றீர்கள். அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை எப்படி வெல்லப் போகின்றீர்கள் தர்மநந்தா என்று கேட்கின்றார். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கூறுகின்றார், சாமி, தங்களை போன்ற நல்லோர்களின் ஆசியுடன் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. அதற்கு தாங்கள் தான் ஒரு யோசனை கூற வேண்டும் சாமி என்று கூறுகின்றார். சீத்தப்பட்டி ஆர்விகே நகர் ஸ்ரீ முருகன் கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் வி முருகன் அண்ணார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த கேட்டரிங் தொழிலாகப்பட்டது. இந்த ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரமாத்தி அம்மனுடைய அருள் பெற்றும் அந்த ஆதிசிவன் மாயக்கண்ணன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் எப்படி அவரை வெல்லப் போகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி கூறுகின்றார், சாமி, தங்களை போன்ற நல்லோர்களின் ஆசையுடன் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. அதற்கு தாங்கள் தான் ஒரு யோசனை கூற வேண்டும் சாமி என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய அண்ணர் தர்மபூபதி. இதை கேட்ட அந்த ரோமரிசு முனிவர் தெரிவிக்கின்றார், எப்படி என்றால், தர்மநந்தா, அந்த நாகபாசக்கணையை வெல்ல வேண்டுமானால் அந்த படதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்லலாம். துரியோதனன், துச்சாதனன், கர்ணனை வெல்லலாம். கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்லலாம். உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆட்சி புரியலாம் தர்மநந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார் அந்த ரோமரிசு முனிவராகப்பட்டவர். அப்படியானால் நான் சென்று அந்த நீலவனம் பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நான் பெற்று வருகின்றேன் என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி. அதற்கு எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், தர்மநந்தா, நீ சென்று அந்த நீலவனம் பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று விடுவாய். அந்த அஸ்திரத்தை பெற்று வரும் வழியில் இடையில் யாரேனும் தர்மம் என்று கேட்டால் கையில் இருப்பது பாசுபதகனை என்றும் கூட பாராமல் அதை நீ தானமாக கொடுத்து விடுவாய். ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன். ஆகையால் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது தர்மநந்தா என்று மறுத்து விடுகின்றார் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன். அதன் பிறகு என்னுடைய இளையண்ணன் பீமசேனன் கேட்கின்றார், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், பீமா, நீ அங்கு இந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் எதிரே தாமதமாக தோன்றினால் நீ எதிரே இருப்பது சிவன் என்றும் கூட பாராமல் உன்னுடைய தண்டாயத்தால் தாக்கி விடுவாய். ஏனென்றால் நீயே முன்கோபக்காரன், பொறுமை இழந்தவன். ஆகையால் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது பீமா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு என்னுடைய தம்பி நகுலன் கேட்கின்றான், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், நகுலா, நீ தவம் செய்ய செல்லும் வழியில் ஏதாவது ஒரு குதிரையை பார்த்தால், ஆகா, இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும். நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய். ஆகையால் உன்னாலும் சென்று வர முடியாது என்று மறுத்து விடுகின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இறுதியாக என்னுடைய இளைய சகோதரர் சகாதேவன் கேட்கின்றார், கண்ணா, எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது எங்களுடைய மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், சகாதேவா, அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெறுவதற்கு இன்று செல்லலாமா, நாளை செல்லலாமா, நாளை மறுநாள் செல்லலாமா என்று நல்ல நேரம் பார்த்து கொண்டே காலத்தை கடத்தி விடுவாய். ஏனென்றால் நீயோ சாஸ்திரம் படைத்தவன். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கேட்கின்றார், கண்ணா, எங்களால் முடியாது என்றால் யார்தான் சென்று அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவது கண்ணா என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றான், இருக்கின்றான் ஒருவனே ஒருவன், அந்த வடகைலாசம் செல்லக்கூடியவன். அந்த இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரியக்கூடியவன். அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் தர்மநந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார் எங்கள் ஆபத்தாண்டவன். அவன் யார் கண்ணா என்று என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி கேட்கும் பொழுது அவன்தான் அர்ஜுனன் என்று தெரிவிக்கின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா, கண்ணா,
என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள்? அர்ஜுனன் சென்று தவம் புரிந்து ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது கண்ணா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனை பற்றி தாங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உருளைக்கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படி இருக்கும் தருணத்தில் அவன் சென்று எப்படி இந்திர நீலவனம் பழங்கிப்பாரிலே 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் எப்படி பெற்று வருவான்? அவனால் முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டார். என் உடன் பிறந்த அண்ணனே இப்படி என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டாரே என்று எண்ணும் பொழுது என் மனமாகப்பட்டது மிகவும் வேதனை அடைகின்றது. எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனிடத்திலே என்னுடைய அண்ணராகப்பட்டவர் என்னை கேவலமாக பேசிவிட்டாரே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் இப்பொழுது? நான் அண்ணா, தாங்களே இப்படி என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டீர்களே அண்ணா. ஆம், எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தது போல் அந்த வடதேசமாக இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணர் முகத்திலே விழிப்பேன். அது வரையிலும் என்னுடைய அண்ணர் முகத்திலே விழிக்க மாட்டேன். இதோ என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். அந்த நீலவனம் பழங்கிப்பாறை புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். பெண்ணாசை உடையோன் என்று என்னை பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் பெருமான் முன் சொன்னதாலே ஆ பெருமாள் முன் சொன்னதாலே எனது அண்ணர் மீது கோபம் கொண்டு எனது அண்ணர் மீது கோபம் கொண்டு அர்ஜுனன் நான் ஏகினேன், நான் ஏகினேன். ஆ ஆ ஆ ஆ கோபம் கொண்டு அர்ஜுனன் ஏவினேனா ஜனதனர் மீது கோபம் கொண்டு நான் ஜனதனர் மீது கோபம் கொண்டு நான் அர்ஜுனன் நான் வழி நடந்தேன், நான் வழி நடந்தேன். ஆ ஆ ஆ அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனாவன் வழி நடந்தேன். என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். இளவனம் பழகிப்பாரு புறப்படுகின்றேன். நான் என்னை பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் பெருமன் முன்னே சொன்னதாலே வழி
கொண்டு என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை விட்டு நான் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டேன். அப்படி அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது கால பைரவர் வனம் என்று எழுதியிருக்கின்றது. ஆகையால் இந்த வனத்தை நான் அதை சீக்கிரமாக கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். கால பைரவன் வனத நீலே தாண்டி வாழும் வழி நடந்து கால பைரவர் நீலே தாண்டி வாழும் வழி நடந்து வானமாய் வானம் கடந்து வருகிறேன் வாழ்வி செய்ய வானமாய் கடந்து வருகிறேன் வாழ்வி செய்ய ஓட்டம் பெருநடையாய் ஓடி வாரேன் அர்ஜுனானோ ஓட்டம் பெருநாடையா ஓடி வாரேன் அர்ஜுனானோ கால பைரவன் வனத நீலே தாண்டி வாழும் வழி நடந்து கால பைரவர் வனதனிலே தாண்டி வாழும் வழி நடந்து கால பைரவன் வனத நீலே தாண்டி வாழும் வழி நடந்து கால பைரவர் வனதனிலே தாண்டி வாழும் வழி நடந்து ஓட்டம் நல்லவர் நடைய ஓடி வரும் அர்ஜுனா இரட்டைகள் படியாத பேர்களை தண்டனை கொள்ளாக்குமே. இரட்டைகள் படியாத பேர்களை தண்டனைக்குள்ளாக்குமே. ஆணவ கொண்டோரை மேலுலகம் சென்று ஆக்கிர்கள் செய்து முடிப்பே. இல்லறம் வெறுத்து நல்லறம் காக்க வைக்கும் உலக வந்தவன் நான். எல்லோரும் வளமை இன்புட்டு இருக்க வைக்கும் உலக வந்தவன் நான். அறுபதாய் இருவடம் அக்கினி விபத்திலே முழுகிய வந்தவன் நான். கோலபைரவன் 30 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் அன்னிவரும் என்னை கண்டால் அஞ்சுவார். ஏன் எதற்காக? தவத்தால் வரத்தால் பண்பால் பாசத்தால் சிறந்தவர் என்பதற்காக. அப்படி இருக்க தருணத்தில் எவனோ மானுட ஜென்மத்தில் உதித்தவன் என்னை அறியாமல் என்னுடைய வனத்திலே வந்து கொண்டிருக்கிறார் ஒரு புண்ணியவன். யார் என்று பார்க்க வேண்டும். ஏய் புண்ணியவனே, நீ யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவன்? எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? என் பெயரை கேட்டால் ஈரேழு லோகமே அப்படி தருணத்திலே வந்திருக்கிறாயே, நீ யார்? அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். இல்லையானால் உன் உயிரை அழிப்பதற்கு கூட மாட்டேன். நான் கூறும். என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த கால பைரவன் வனத்தின் வழியாக வரும் பொழுது இன்னவர் என்னை வழிமறித்து நீ யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றார் என்றால், அப்படியானால் இவர் இந்த வனத்திற்கு சொந்தக்காரரான கால பைரவராகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் இன்னவரிடத்தை என்னுடைய வரலாற்றை எடுத்து கூறிவிட்டு புறப்பட வேண்டும் அடுத்த வனத்திற்கு. சாமி, நான் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், என்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றீர்களா? இதோ என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் சாமி. சற்று பொறுமையாக கேட்க வேண்டும் ஐயா, பொறுமையாக கேட்க வேண்டும். இதோ கூறுகின்றேன் ஐயா. எந்தன் கொள்ள சொல்லை கேளா, எந்தன் கொள்ள சொல்லை கேளாய் இன்பமுள்ள பைரவரே, என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் கேளும் ஐயா. கூறுகின்ற கேளும் ஐயா. சாமி, எந்தன் குல சொல்லை கேளாய் சாமி, இன்பமுள்ள பைரவரே. எந்தன் குல சொல்லை கேளா சாமி, இன்பமுள்ள பைரவரே. சாமி, அஷ்டபுரம் சாமி எங்களோட நாடாகும். சாமி எங்களோட
எங்களுடைய நாடு துதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தினிலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த பாண்டவர்கள் ஐவர்கள் தர்மர், வீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐவரிலே மூன்றாவதாக பிறந்த காண்டிபதாரி அர்ஜுனன் என்னுடைய பெயர் சாமி. மற்றபுரத்திலே பண்டி மன்னனுக்கு குந்தமா தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் என்று சொன்னால் 5 பேர்கள். எத்தனை இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஒன்று விட்டு ஒன்று என்ன பிரியாமல் வாசகம் செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நீங்கள் தன்மையாக வந்திருக்கிறாயடா பொடியவனே, நீ யார்? கூறும் சீக்கிரம். சாமி, அண்ணன் தம்பி ஐவருமே ஒற்றுமையாக இருப்பார்களே, நீ மட்டும் தன்னந்தனியாக வருவதற்கு என்னடா காரணம் என்று கேட்கின்றீர்களா? இதோ தெரிவிக்கின்றேன் சாமி, தெரிவிக்கின்றேன் சாமி. சாமி, பெரிய தந்தை மகனொருவன் சாமி, பேரிலே தோரி யோதிர. பெரிய தந்தை மகனொருவன் சாமி, பேரிலேயோ துரியோதிர. சாமி, பந்தயங்கள் சொல் சகனி எங்களை பகடையிலே தோற்கடித்தார். சாமி பகடையிலே தோற்கடித்தார். சாமி, நாடிலந்தோம் நகரிலந்தோம் சாமி, 4 வகை சேனலந்தோம். நாடிலந்தோ நகரிலந்தோம் சாமி, 4 வகை சேனிலந்தோம். சாமி, பொன்னிலந்தோம் பொருளிலந்தோம் சாமி, பூச்சக்கர குடையிலந்தோம். பொன்னிலந்தோ புகழிலந்தோ சாமி, பூச்சக்கர குடையிலந்தோ. சாமி, பகடையிலே தோற்றதினால் நாங்கள் பாரவனோம் தான் கடந்தோம். சாமி, எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதரன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் பகடையாட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய நாடு நகரம் பொன்பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம் சாமி. வெள்ளம்பட்டியைச் சேர்ந்த பழனிச்சாமி அன்னார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த காளியம்மன் அருள் பெற்றும் வீரமாத்தி அம்மன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதரன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த பகடையாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நாடு நகரம் பொன்பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம் சாமி. அப்படியே கொடுத்துட்டா பரவாயில்லையே. கொடும் ஓடப்பட்டியைச் சேர்ந்த முருகன் அன்னார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த ஆதிசிவன் அருள் பெற்றும் மாயக்கண்ணன் அருள் பெற்றும் வீரமாத்தி அம்மன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். முருகன் கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் அவர்கள் எமக்காக அம்பளி கொடுத்து கௌரவித்திருக்கின்றார்கள். அந்த குடியாகப்பட்டது வாழ வேண்டும், வளர வேண்டும். நன்றி, நன்றிகள், வணக்கம். குரு பகடையாட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய நாடு நகரம் அனைத்தையும் இழந்து விட்டோம் சாமி. பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதரன் தெரிவித்தான், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாதவாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சாமி தண்டாளன் துரியோதரன். அப்படி நாங்கள் வனத்திலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் தருணத்திலே நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு பர்ணாக சாலை அருகில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிசி முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் ஆள வேண்டுமானால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கனைக்கு எதிர்கனை அந்த வடதேசமாகி இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 90 கம்பத்தை ஒன்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்லலாம் என்று அந்த ரோமரிசி முனிவர் தெரிவித்தார். யார் சென்று வெற்றி பெறுவது என்று கேட்கும் பொழுது எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தார், உங்கள் ஐவரில் ஒருவரான அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று தெரிவித்தார் சாமி. சரி, அதற்கு என்னுடைய அண்ணர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா சாமி? தெரிவித்தார், கண்ணா, அர்ஜுனன் சென்று பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது. ஏனென்றால் அவனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன்,
உரல் கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணனை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவனா சென்று அந்த இந்த நீலவனம் பழங்கி பாறையிலே 97 கம்பத்தை ஒன்றி தபம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரப்போகின்றான். அவனால் முடியாது கண்ணா முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் சாமி. எங்களுடைய ஆபத்தாண்டவனிடத்திலே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது என் மனமாகப்பட்டது வேதனை அடைந்து விட்டது சாமி. என் உடன் பிறந்த அண்ணனே இப்படி கேவலமாக பேசிவிட்டாரே, இனியும் என் நமது அண்ணர் முகத்தில் நான் விழிக்க கூடாது. அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 97 கம்பத்தை ஒன்று தவம் புரிந்து ஈசனின் இடது கரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணர் முகத்திலே விழிக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வழியாக வந்தேன். இந்த வழியாகப்பட்டது என்னை தாங்களின் வனத்திற்குள் கொண்டு வந்து விட்டது சாமி. தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழி அனுப்பி வைக்க வேண்டும் ஐயா. அப்படியா? ஆம் சாமி. தூர்தேசமற்றபுரத்திலே பாண்டி மன்னனுக்கு குந்தமா தேவிக்கு வந்த பாண்டவர்களாக 5 பேர்கள் துரியோதன சூழ்ச்சியால் நாடு கடத்தப்பட்டு வனத்திலே வனச்சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது இந்த நாட்டை எப்படி மீண்டும் கைபெறுவது ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வடிகராசன் நீலபட பழங்கிப்பாறு சென்று 90 கம்பத்தை ஊண்டி பாரா தவம் புரிந்து பாசுபத கனியை பெற்று வந்தால் மீண்டும் நாட்டை கைபெறலாம். இந்த பாசுபத கனியை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அருஜனனி வல்லவன் என்று உன்னுடைய மைத்துனம் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்ற பொழுது உன்னுடைய அனுராகப்பட்டவர் உன்னை கேவலமாக பேசிவிட்டார் என்பதற்காக அன்னர் முகத்திலே முளைக்காம ஓடி வந்திருக்கிறாய். உண்மைதான் சாமி. உன்னால முடியுமா என்று ஏன் பாசுபத கனியை உன்னால பெறுவதற்கு முடியுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏன் சாமி என்னால் முடியாது? ஏன் முடியாது, எதற்காக முடியாது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாயே? உண்மைதான் சாமி. அன்னர் இடத்திலே நல்லாசை விட்டு வந்திருக்கிறாயா? இல்லை சாமி. உனக்கு 90 கம்பம் உனக்கு தேவைப்படும் அல்லவா? ஆம் சாமி. அதைத்தான் கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை சாமி. அதற்காக முடியாது என்று சொன்னேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக கெங்கே புத்திரன் என்னுடைய பாட்டனடி தெரிவித்தாய் அல்லவா? உண்மைதான் சாமி. கெங்கே புத்தன் எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர். அப்படியா? கெங்கே புத்தனுக்கு ஒரு நன்மைகளை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட கெங்கே புத்தனுடைய பேரனை, அதாவது உன்னை என்னுடைய பேரனாக நினைத்து ஒரு நன்மையை செய்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? எமது இடத்திலே 30 அடி கம்பம் இருக்கார். அடுத்த வனம் காளிய தேவி ஆலயம் சென்று 30 அடி கம்பத்தை விட்டு உன்னுடைய மைத்துனம் மாயக்கண்ணத்திலே 31 கம்பத்தை விட்டு நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கு செல்ல வேண்டும்? அன்னர் வீட்டிற்கு பர்ணசாலைக்கே செல்ல வேண்டும். அன்னர் முகத்திலே முழிக்க கூடாது என்று கோபித்து வண்ணமாக வந்து விட்டோமே, எப்படி முழிப்பது என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மைதான். எனக்கு நன்றாக அறிவேன். இப்பொழுது வந்து கொண்டிருந்தாயே அக்கினி தவம். அக்கினி தவத்திலே நான் முழுகியிருந்தேன். எப்படி தெரியுமா? என்னுடைய இனத்தான், என்னுடைய குலத்தான் இந்த வழியிலே வருகின்ற பொழுது அக்கினி தவம் வழியொதுக்கி தர வேண்டும் என்று நான் சாபத்திலே மூழ்கியிருந்தேன். ஆனால் அக்கினி தவம் உனக்கு வழியொதுக்கி தந்து கொண்டிருந்தது. என்னுடைய இனத்தான் வந்துவிட்டான், என்னுடைய குலத்தான் வந்து விட்டான் என்று எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் உன்னை கடுமையாக சோதித்து பார்க்க வேண்டும் என்று சோதித்து பார்த்தேன். ஆனால் இப்பொழுது என் உயிருக்கு மேலாக கம்பத்தை பெறுவாயாக. ஆகட்டும் சாமி. யார் என்று தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்து என் உயிருக்கு மேலாக கம்பத்தை பெற்றிருக்கிறாய். இந்த கம்பத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி செல்ல வேண்டும் சாமி? முன் திரும்பி பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் சென்று கொண்டிருக்க வேண்டும். மிகவும் சக்தி வாய்ந்த கம்பம். இந்த கம்பங்கள் ஒன்றாக பொருந்துவதற்கு 3 மந்திரம் வைத்திருக்கிறேன். உமது இடத்திலே உச்சரிக்கிறேன். எப்படி தெரியுமா? வேத மந்திரா கால பைரவா நமோ நமோ, ஞான பண்டிக சொருகே கால பைரவா நமோ நமோ, தாரகை மந்திரம் கால பைரவா நமோ நமோ என்று 3 முறை உச்சரித்தால் கம்பமாகப்பட்டது ஒன்றாகவே புரிந்துவிடும். கம்பத்தில் நின்று அரகரா சிவசிவா சம்பு மகாதேவா என்று நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஈஸ்வரன் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தோன்றுவார். அந்த நேரத்தில் தானத்துக்காக, தர்மத்துக்காக, சேமத்துக்காக அந்த பாசிவதக்கனை எனக்கு தானமாக தாருங்கள் என்று கேட்டு வருவாய். வெற்றி உனக்கு, வீர உனக்கு. போயிட்டு வரட்டுமா? சென்று வருகின்றேன் சாமி. நம்ம என்ன கத்தி பேசி
இந்த 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 மாதிரி இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல? அங்க பார்க்கல. இந்த மாதிரி படுகளத்தை நம்ம எங்க பார்த்துருக்கிறோம்? நான் எத்தனை வேலையை விட்டுட்டு இந்த மேடையில் வந்து நிற்க வந்திருக்கிறேன். ஒரு சாமர்த்தியம் நம்ம கத்திக்கிட்டு கிடக்கிற எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அலங்காமல் காட்டு வழியாக பேக்கை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வந்தனே, நான் இதை பார்க்கவே வந்தேன். என்ன தம்பி, நம்ம ஊரில் எத்தாச்சோட விசுவாசம் எவ்வளோ கூட்டம் அங்கே நிற்குது. என்னடா பண்ணுறது, நம்ம ரஞ்சித் அட்வான்ஸ் வாங்கி விட்டானே, அவன் பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் என் தாய் மேல் ஆணைய வந்திருக்கேன். அதனால சாமிகளை நீங்கள் தூங்குங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை நம்ம இங்கே வந்து நேர்த்திக்கடன் செய்யறதுக்காக நீங்கள் படுத்திருப்பீங்க. ஆனால் அந்த காரியம் நிறைவேறிட்டு, எங்களுடைய காரியம் நிறைவேறிட்டு, ரஞ்சித்து காரியம் நிறைவேறிட்டு. பகவானே என்ன சொல்றது? சரி, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்.